அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் அதிகமாக இயேசுவின் நாமங்களை நாம் தியானிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று ஞானி சொல்லுகிறான். அந்த நாமம் எனக்கு ஒரு பலத்த துருகம், ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படி இருக்கிறது. அந்த நாமத்தின் மகிமை என்ன, அதை எப்படி நான் சுதந்தரித்துக் கொள்வது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்படி உள்ள ஒரு நாமத்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இன்றைக்கு நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட நாமம் ஆலோசனை கர்த்தா. சாதாரணமாக ஞானம் உள்ளவர்களின் ஆலோசனையை நாம் மதிக்கிறோம். தேவன் சகலத்தையும் படைத்தவர். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய உடல் அமைப்பை நாம் கொஞ்சம் நோக்கி பார்ப்போம். ஒரு தோல் எப்படி இருக்கிறது, நரம்புகள் எப்படி இருக்கிறது, இருதயம் எப்படி இடைவிடாமல் துடிக்கிறது, மூளை எப்படி பல காரியங்களை சிந்திக்கிறது, சேமித்து வைக்கிறது, மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறது. இந்த மாதிரி ஒன்றை நம்மால் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்மால் உருவாக்க முடியுமா? ஆச்சரியமான பிரகாரமாக நம்மை செய்திருக்கிறார். இவ்வளவு ஞானம் அவருக்கு இருப்பதினால்தான் அவருடைய ஆலோசனைகள் அற்புதமானவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் யோபினிடத்திலே கேட்டார், உனக்கு என்ன தெரியும்? பூமியை உண்டாக்கும் பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் கூடி ஏகமாய் ஆர்ப்பரித்தனவே, அப்பொழுது நீ எங்கே இருந்தாய்? அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பேரை உண்டாக்கி ஒவ்வொன்றும் அவைகள் தன் பாதையில் ஓடும்படி வைத்திருக்கிறார். அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. அப்படிப்பட்டவரின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர்னு எரேமியா தேவனை குறித்து சொல்லுகிறான். யோசனை, ஆலோசனையில் பெரியவர். அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது மனிதனுக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே உண்டாகும்.
அவருடைய ஆலோசனை நமக்கு மிகவும் தேவை. மோசேக்கு தேவன் ஆலோசனை கர்த்தனாக இருந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை காண்பித்து அதை அப்படியே செய்ய மோசேக்கு ஆலோசனை சொன்னார். அவன் அவருடைய ஆலோசனையின்படி நடந்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினான். 40 வருஷமாய் 20 லட்சம் பேருக்கு அதிகமானவர்களை வனாந்தரத்திலே போஷிக்கவும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வழி நடத்தவும் அவனுக்கு ஆலோசனை கர்த்தராக அவர் இருந்தார். அவர் சித்தத்தை மோசே செய்து முடித்தான். தாவீதுக்கு அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்தார். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 6 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். தாவீது எல்லாவற்றிற்கும் தேவனையே சார்ந்திருந்தான். அவன் ராஜாவான பொழுது உடனே அவன் யூதாவின் பட்டணங்களுக்கு போய் ராஜாவாக முடிசூட்டப்படவில்லை. அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டான், நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிற்கு போகலாமா? அவர் போனார். உடனே இவன் தானாக யோசிக்காமல் எந்த பட்டணத்திற்கு போவது என்று கேட்டான். எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். அங்கே அவன் ராஜாவாக இருந்தான். பெலிஸ்தரோடு யுத்தம். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் என்ன செய்யணும்? நீ முசுக்கட்டை செடிகளின் பின்னாலே இரு, அவைகளின் நுனியில் ஒரு இரைச்சல் கேட்கும், அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே போவார், அப்பொழுது நீ யுத்தம் பண்ணு போ என்று. அவனுக்கு யுத்தங்களை நடத்த அவர் ஒரு ஆலோசனை கர்த்தனாய் இருந்தார். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த ஆலோசனை கர்த்தனாய் இருந்தார். தாவீதுக்கு யுத்தங்களை நடத்த அவர் ஒரு ஆலோசனை கர்த்தனாக இருந்தார். சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டவும் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் அவர் ஒரு ஆலோசனை கர்த்தனாக இருந்தார். இவர்கள் அனைவரும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டார்கள். இன்னும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நம்மை விட பயங்கரமான எதிரிகள் வந்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் அநேக நேரங்களில் திகைக்கலாம். யோசபாத்துக்கு அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. எண்ணி முடியாத எதிர்ப்பு, சேனை திரளாய் மணலத்தனையாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே போனான், இதற்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, நீர்தான் ஒரு ஆலோசனை சொல்லும். கர்த்தர் சொன்னார், துதி பாடுகிறவர்களை முதலாவது அனுப்பு. யுத்தத்தில் எப்பவுமே பலமானவர்கள் தைரியசாலிகளை முதலில் அனுப்புவார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஆலோசனை துதித்து பாடுகிறவர்களை அனுப்பு. அப்படியே யோசபாத் விசுவாசித்தான், அவருடைய ஆலோசனையை அப்படியே கடைப்பிடித்தான். துதிக்கிறவர்களை யுத்தத்தின் முன்னணியில் நிறுத்தி அவன் முன்னேறினான். நடந்தது என்ன? கர்த்தர் தன்னுடைய ஆலோசனையை நிறைவேற்றி அவனுக்கு ஜெயம் தந்தார். எசேக்கியாவுக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை. அவன்
ரப்சாக்கேயின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போய் தேவனுக்கு முன்பாக அதை விரித்து அதை வாசித்து, என் தேவனாகிய கர்த்தாவே நீதி செய்யும் என்று அவன் மன்றாடின பொழுது தேவன் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். அவன் இந்த பட்டணத்தின் மேல் வந்து அவன் அம்பு எய்வதும் இல்லை, அவன் கொத்தளம் போடுவதும் இல்லை. ஒரு செய்தியை கேட்டு அவன் தன் தேசத்துக்கு திரும்புவான் என்ற ஆலோசனை சொன்னார். அப்படியே நடந்தது. சகோதரனே, சகோதரியே, நமக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். உலகம், மாமிசம், பிசாசு நம்மை நெருக்கி என்ன செய்வதென்று தெரியாமல் இவற்றில் ஏதோ ஒன்றிற்கு நான் இடங்கொடுத்து விடும்படி சூழ்நிலைகள் என்னை நெருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் ஜெயமோ கர்த்தரால் வரும். சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. அமலேக்கை அழித்து விடு, மிருக ஜீவன்களையும் அழித்து விடு, ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் அழித்து விடு என்று சொன்ன பொழுது சவுல் அவற்றில் நல்லவைகளை, முதல் தரமானவைகளை எல்லாம் கொல்லாமல் கொண்டு வந்தான். சவுல் தேவனுடைய ஆலோசனையை விட தன்னுடைய ஆலோசனையை பெரிதாக நினைத்தான். தேவன் அவனை சொன்னார், நீ ராஜாவாயிராதபடிக்கு தேவன் உன்னை தள்ளி போட்டார். சாமுவேல் பலியிட 7 நாள் காத்திரு என்று சொன்னான். இவன் காத்திருக்க மனதில்லாமல் இவன் 7 நாள் முடிந்தவுடன் சாமுவேல் வரவில்லை என்றவுடன் பலியிட்டான். புத்தியீனமாய் செய்து தேவனுடைய ஆலோசனையை புறக்கணிப்பது புத்தியீனமான ஒரு செயல். நடந்தது என்ன? கடைசியிலே பெலிஸ்தரின் யுத்தம் வரும்பொழுது இவனுக்கு ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லை. சாமுவேலும் இறந்து போனான். தேவனும் இவனுக்கு சொப்பனத்திலாவது தீர்க்க தரிசனத்தின் மூலமாவது ஒரு ஆலோசனையும் கொடுக்கவில்லை. கடைசியிலே பிசாசினிடத்தில் சரணடைந்தான். ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி அவளிடத்தில் ஆலோசனை கேட்டான். சகோதரனே, தேவனுடைய ஆலோசனையை நீ புறக்கணித்தால் பிசாசிற்கு அடிமை ஆவாய். அது நிச்சயம். ஏவாளை எடுத்துப்பார். தேவன் புசிக்காதே, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றார். சாத்தான் ஒரு ஆலோசனை கொடுத்தான், நீ சாக மாட்ட, நீ தேவர்களைப் போல் இருப்பாய், உன் கண்கள் திறக்கப்படும். இப்போ என்ன, அவ பார்க்காமலா இருந்தா? சந்தோஷமாக இருந்தாள். ஆனால் தேவனுடைய ஆலோசனையை புறக்கணித்த பொழுது சாத்தானுடைய ஆலோசனையின்படி நடந்து பாவம் செய்து பரிசுத்தத்தையும் ஏதேனையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவள் அடைந்தாள். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை என்பது போல் சாத்தானுக்கு அடிமை ஆனாள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்பார்கள், ஆனால் அதை தராசிலே நிறுத்து பார்ப்பார்கள். இந்த ஆலோசனையின்படி நான் செய்யலாமா அல்லது வேற ஏதாவது செய்யலாமா? இந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட் யாரு? இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இதில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்து
அவங்க கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. பைபிளில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு இடத்துல பவுல் ரோமாபுரிக்கு கப்பலில் போகும்போது அவன் சொன்னான், எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ போகிறது நமக்கும் கப்பலுக்கும் ஆபத்தாக முடியும், புறப்பட வேண்டான்னு. ஆனால் நூற்றுக்கதிபதி அவன் என்ன சொன்னான், பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பலின் எஜமானும் சொன்னவைகளை நம்பி புறப்பட்டான். நீங்க இந்த தப்பு செய்றீங்களா? தேவனுடைய ஆலோசனையை விட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அவர் அனுபவம் மிக்கவர்னு அவர் அனுபவத்தை தேவனுடைய ஆலோசனைக்கு மேலாக எண்ணி என்ன நடக்கிறது? கப்பல் உடைந்தது. கிருபையாய் ஆட்களின் உயிரை தேவன் கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, நீ தேவனுடைய ஆலோசனையை நிறுத்து பார்த்து அது குறைவுள்ளது, இந்த மனிதனின் ஆலோசனை அதைவிட பெரியது என்று நினைப்பாயானால் எத்தனை புத்தியீனமான ஒரு செயல். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தேவனுடைய ஆலோசனையின்படி ஆரம்பிப்போம், அது கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய யோசனையின்படி செய்வோம். அனனியா சப்பீராள் அப்படிப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலோசனைப்படி தங்களுடைய ஒரு வீட்டை விற்று பணமாக்கினார்கள். அது வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஒரு மாம்ச எண்ணம் வந்தது. இவ்வளவையும் பேதுருகிட்ட கொடுக்கணுமா? நமக்கென்று கொஞ்சத்தை வைத்துக்கொள்வோம். சகோதரனே, என்ன நடந்தது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக 2 பேரும் ஒருமனப்பட்டு அங்கே பொய் சொன்னார்கள். கொஞ்சம் பணத்தை வஞ்சித்து கொண்டார்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அடைந்தார்கள். சகோதரனே, சகோதரியே, அவர்களால் தங்கள் ஆலோசனையின்படி ஒளித்து வைக்கப்பட்ட பணத்தை அனுபவிக்க முடிந்ததா? நோ. தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக நீ உன் ஆலோசனையின்படி செய்கிற ஒன்றை அனுபவிக்க முடியாது. அவரே ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது இருக்கும். தாவீது ஒரு ஜெபம் செய்வான். நாமும் அதே ஜெபத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 73 வசனம் 24, 25. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவனே, உம்முடைய ஆலோசனையின்படி என்ன நடத்தி என் வாழ்க்கையின் முடிவில் என்னை பரலோகத்தில் சேர்த்துறோம், அது போதும். பரலோகத்தில் உம்மோடு இருப்பது தான் எனக்கு ஆசை, பூமியில் வேற ஆசையே இல்லை. இந்த ஜெபத்தை நாம் என்றென்றும் செய்வோம் என்றால் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம், பாக்கியவான்களாய் இருப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்களுக்கு இறங்கி உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைக்க பண்ணும். உம்முடைய வேத வசனத்திலே நீர் கொடுத்திருக்கிற பைபிளிலே உள்ள ஆலோசனைகளை நாங்கள் வாசித்து அதன்படி நடந்து முடிவிலே உம்மோடு பரலோகத்தில் இருக்கும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.